அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, CISF என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஸோ நம்ம எப்படி வந்து ப்ராசஸ் இருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி என்ன, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் இண்டியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்கள் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு பெண்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,700 முதல் 69,100 வரைக்கும் லெவல் 3ல் வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சார் அப்படின்னா 31/8/2024 ஸ்டார்ட் பண்ணி 30/9/2024 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணல. இந்த மாதம் வந்து கடைசி தேதியில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் டைம் இருக்குது. கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் 30/9/2024 மிட் நைட் 23 மணி நேரம் போட்டிருக்காங்க. அப்போ நைட்டு 11 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. அதே கம்யூனிட்டி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க, டோட்டலும் கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்டேட்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு என்டையர் ஸ்டேட் போட்டு கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 39 வேகன்சி வந்து இதில் மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஆல் ஓவர் இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1130 வேகன்சி வந்து வந்திருக்கு. 1130 வேகன்சி வந்திருக்கு. தமிழ்நாட்டிலுமே வேகன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வேகன்சிக்கான டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வி தகுதி வந்து 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் 12ஆம் வகுப்புன்றது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஓரியன்டான சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸஸ் சம்திங் ஏதாவது வந்து இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் சேர்த்து நீங்கள் சயின்ஸ் ஓரியன்டான +2 குரூப் முடிச்சிருந்தா ஓகே. நீங்கள் ஒகேஷ்னல் குரூப்பு, ஹிஸ்ட்ரி குரூப்பு, சயின்ஸ் ரிலேட்டடாக எந்த சப்ஜெக்ட்டும் வரல அப்படின்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து +2 முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 18, அதிகபட்சம் 23 வயசு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 23 வயசு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30/9/2024 இருக்கு இல்லையா, ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதி அதான் வந்து கட் ஆஃப் டேட்டாக வச்சுருக்காங்க. அந்த தேதியின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 23 வயசுக்கு மேலே தான் அப்ளை பண்ண முடியாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. SC ST கேண்டிடேட் இருந்தால் உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி அதாவது BC முஸ்லீம், MBC DNCலாம் ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வருவீங்க, உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 100 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட SC ST எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து கிடையாது. மற்றவர்களுக்கு மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா வந்து இதுக்கு வந்து செலவாகும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன விஷயம் இருக்கலாம் கொடுத்துருக்காங்க. ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ், இதுக்கு வந்து எப்படி ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து PETன்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. 5 கிலோமீட்டர் ரன்னிங் இன் ஈவெண்ட் வந்து 24 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் PST டெஸ்ட், அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து உயரம் செஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உயரம் வந்து ஒரு 170 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் வந்து 80 to 85, அதாவது விரிவடையும் போது 5 சென்டிமீட்டர் வந்து விரிவடைய வேண்டும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ST கேண்டிடேட் இருக்குது. ஸோ நீங்கள் ST கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கான உயரம் பார்த்தீங்கன்னா 62.5, செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 77 to 82 இருந்தால் கூட போதுமானம். மற்றவங்களுக்கு வந்து காமனாக தான் இருக்கணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து உயரம், செஸ்ட் மெஷர்மெண்ட்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அது கிளிக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ரிட்டன் எக்ஸாமுக்கே போக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம் 100 கொஷின் 100 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் 25 கொஷின், ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸில் ஒரு 25 கொஷின், அப்புறம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 25 கொஷின், இங்கிலீஷ் அல்லது வந்து ஹிந்தியில் ஒரு 25 கொஷின் வரும். மொத்தமாக 100 கொஷின் 100 மார்க்கு 120 மினிட்ஸ்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழ்லாம் வராது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷில் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்படி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
ஸோ மற்ற விவரங்கள் ஆக்சஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் நிறைய டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல அன்னெக்சரி 1, 2, 3ல வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்னெக்சரி 1 இருக்கு இல்லையா, நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், லாகின் பண்ணணும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வேணுன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க. https போட்டிருக்காங்க CISFRECTT போட்டிருக்காங்க இல்லையா, இந்த வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மந்தோட கடைசி தேதியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து உடனே அப்ளை பண்ண முடியாது. இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படித்து பாருங்கள். நீங்கள் எலிஜிபிலிட்டாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது +2ல் சயின்ஸ் ஓரியன்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க. அவங்க கான்ஸ்டபிள் ஆகணும், போலீஸ் ஆகணும், அதுக்கான உயரம் செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த தேர்வு சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனான PDF லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டெவலப் பண்ணி படித்து பார்த்துட்டு ஸோ நீங்கள் கடைசி தேதி இந்த மந்த் கடைசி தேதியில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்போ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.